எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். I will give you a new heart and put a new spirit within you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உள்ளத்திலே புதிதான ஆவியை தருவேன் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படியாக லெந்து காலத்திலே இருதயத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இருதய மாற்றமானது கர்த்தர் நமக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும் என்கிற வாஞ்சையையும் விருப்பத்தையும் தருகிறது. இந்த லெந்து காலமானது இருதய மாற்றம் அடைய வேண்டும். இருதய மாற்றம் அடையும் போது மட்டும்தான் நமக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை பலுகி பெருகி பலன் தருகிறதாக இருக்கும். மனமாற்றம் அடைந்த இருதயமானது கர்த்தர் விரும்புகிற இடமாக இருக்கும். லெந்து காலம் என்பது நாம் எதை விட்டோம் என்று சொல்வதற்கான காலம் அல்ல, நமக்குள்ளாக என்ன மாற்றம் நடந்தது என்று சோதிக்கிற காலமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 36:26ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இருதயம் எப்போது தருவாராம்? நமக்குள்ளிருக்கிற கல்லான இருதயத்தை மாற்றிவிட்டு சதையாலான ஒரு இருதயத்தை நமக்கு கொடுத்து அதிலே கர்த்தருடைய ஆவியை நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மனமாற்றம் என்பது வெளிப்புறமான சீர்திருத்தம் அல்ல, இருதயத்திற்கான மாற்றமாக இருக்கிறது. மனிதன் தன்னை மாற்ற முடியாது, தேவன் மட்டுமே நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து இதை விளக்குவதற்காக விதைப்பவனுடைய ஓமையை சொல்லுகிறார். ஒரே விதைதான், ஒரே வார்த்தை தான், ஆனால் 4 நிலங்களை குறித்து சொல்லுகிறார். பிரச்சனை விதையில் இல்லை, பிரச்சனை இருதயத்தில் இருக்கிறது. நல்ல நிலம் என்றால் என்ன? உடைக்கப்பட்ட நிலமாக, உழப்பட்ட நிலமாக, பலன் கொடுக்கிற நிலமாக இருக்க வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை உணர்ந்து பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று மத்தேயு 13:23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனமாற்றம் வந்தால் மட்டும்தான் வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய மனம் கலங்கும். பாவம் இனி சின்னதாக தோன்றாது, பலனில்லாத வாழ்க்கை போதும் என்று தோன்றாது. என்னிடத்திலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 15:4 சொன்னது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை நிலை நிறுத்துகிறது எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். அவருடைய வார்த்தை நமக்குள் இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார், நாமும் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும். இந்த லெந்து காலத்திலே கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிற கேள்வி இதுதான். நீ எவ்வளவாக இந்த லெந்து காலத்திலே தியாகம் பண்ணினாய் என்றோ, நீ எவ்வளவாக என்னை குறித்து அறிந்து கொண்டாய் என்றோ என்று கேட்பதற்கு முன்